வணக்கம் சார். பராசக்தி படத்துக்கு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் நாள். அந்த படத்தை பத்தி ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, அதை பத்தி போய் சொல்லுங்க. ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு சார். ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஆனால் வந்து அந்த இந்தி தெரிப்பு இது பண்ணிக்காங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ரெண்டாவது அந்த பராசக்தி டைட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்க டைட்டில். ஏன்னா வந்து நம்ம நடிகர் சிவகணேசன் சாரோட முதல் படம், அதுவும் ரெண்டாவது கலைஞரோட கதைவாசம். இன்னும் அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்து பேச அதுமா மறக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா பாருங்க, இவ்வளவு 2026 அது எப்போ வந்து படம் அது நம்ம இன்னும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. இந்த படத்துல சார் இந்தி திருப்பி பத்தி நல்ல கதைகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சுதா கொங்கரா வந்து டைரக்டர் வந்து நல்லா பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அதோட கருத்துக்கள் உங்களுக்கு என்ன சார்? அதான் அவங்க கருத்து எந்த அளவுக்கு சொல்லிருக்காங்க தெரியாது. ஆனா வந்து இந்த படம் எல்லா ஸ்டேட்டுக்கும் செட் ஆகுமான்னு அது கொஞ்சம் டவுட் தான். கண்டிப்பா எல்லா ஸ்டேட் செட் ஆகாது. அதுவும் இந்த படம் வந்து இப்போ சோலோவா தான் வந்திருக்கு. விஜய் படம் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து அடி வாங்கிருக்கும் அப்படின்றீங்களா? கண்டிப்பா. என்ன எப்படி சொல்றீங்க அதை? எப்படி சொல்றது என்ன சார், இப்போ இந்த தியேட்டர்ல ஒரு 7 ஸ்கிரீன் இருக்குது. 7 ஸ்கிரீன்ல வந்து கண்டிப்பா வந்து விஜய் படம் வந்திருந்ததுன்னா விஜய் படத்துக்கு தான் ஃபுல் ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. சரி, இதுக்கு வந்து நம்ம பராசக்திக்கு ஸ்கிரீன் கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க. சோலோ வந்து தொட்டு இது. ஆனா எனக்கு தெரிஞ்சு போட்டி போடணும் சார். கண்டிப்பா போட்டி போட்டாதான் அதுல ஒரு தில்லே இருக்கு. பொறாம இருக்க கூடாது, போட்டி போடணும். ஆமா, பொறாம கூடாது. நீங்க சொல்ற மாதிரி போட்டி இருக்கணும். ஏன்னா ஒரு காட்டுல வந்து ஒரு ராஜா போறான், சிங்கத்தை வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கல, அந்த சிங்கத்தை அடிச்சுட்டு வரும்போது தைரியமா ராஜா சிங்கமா இருக்கணும். அந்த மாதிரி வந்து விஜய் படமும் வந்திருக்கணும், பராசக்தி படமும் வந்திருக்கணும். யார் சிங்கம் நிரூபிச்சிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பா. இப்போ வந்து சார் ஜனநாயக படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட நேற்று ரிலீஸ், இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட இங்க இந்த தியேட்டர் ஃபுல்லா வந்து விஜய் தான் இருக்கு. பராசக்தி இங்கேயே 3 தான் கம்மி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அளவுக்கு ரசிகர்களும் மக்களும் வந்து விஜய் மேல வச்சிருக்க ஒரு மரியாதை. ரசிகர்கள் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பயங்கர கொந்தளிப்பா இருக்கிறாங்க. கண்டிப்பா சார். இது வந்து எங்களுக்கு வந்து பொங்கல் கிடையாது. கண்டிப்பா சார், விஜய் அதிகமா ரொம்ப உண்மையா நேசிக்கிற மக்களுக்கு கண்டிப்பா பொங்கலுக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? நியாயமா இல்லையான்னு கேக்குறீங்க? ஆமா, நியாயமா இல்லையா இது கதை சொல்லுங்க சார். விஜய் நேசிக்கிறவங்க கண்டிப்பா வந்து அந்த அன்பு நம்ம வச்சுதான் ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து வேற வழி இல்லை. ஏன்னா வந்து ஒரு படத்தை போய் இந்த அளவுக்கு குடும்பம் பண்றாங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது உள்ள வந்து பாலிடிக்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. கண்டிப்பா பண்ணிருக்காங்க. அந்த பாலிடிக்ஸ் பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா பண்ணும். திமுக அரசு இன்வால்வ் ஆயிருக்கு. ரெண்டாவது மத்திய அரசு இதுல மெயினா இன்வால்வ் ஆயிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா மத்திய அரசு இன்வால்வ் ஆனதுக்கு ரீசன் வந்து ஒரே ரீசன் வந்து இதுதான். அவரை வந்து இவர் பக்கம் இருக்கணும். ஏன்னா பிஜேபிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இங்க அந்த அளவுக்கு ஓட்டு உழாது. ஆனா ஓட்டு உழாது இவரை இழுத்தாலும் நம்ம கொஞ்சம் பிஜேபிக்கு ஒரு பலமா இருக்குன்னு சொல்லிதான் இருக்கிறாங்க. பிஜேபி பலமா இருந்தா ஜனங்க தான் வந்து பிஜேபி சாயம் பூசிடுவாங்கல்ல. கண்டிப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் தனியாகதே நல்லதுதான். நல்லதுதான். ஆமா, தனியாக செங்கோட்டையில ஒண்ணு சேர்ந்திருக்காரு. கண்டிப்பா. ஆமா, பிஜேபி இல்லாம ஏடிஎம்கே வந்து ஒன்னா ஆச்சுன்னா விஜய் தான் ஆட்சி போயிருப்பாரு. அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் சார். 2026 தேர்தல் ஒரு மாற்றங்கள், பெரிய மாற்றம் இருக்கும். நிறைய கட்சிக்கு வந்து அடி வாங்குறது உறுதி. இந்த வருஷமும் நடக்காத தேர்தல் இந்த வருஷம் இருக்கு. கண்டிப்பா. இப்போ வந்து சார் விஜய் வந்து நாங்க வந்து தனித்து தான் நிற்போம், கூட்டணி யாரும் சேர மாட்டோம், யாராவது வந்தா நீங்க வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கான உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? நீங்க வந்து ஒரு தனித்து நிக்கலாம். கண்டிப்பா தனித்து கண்டிப்பா ஓட்டு. விஜயகாந்துக்கு விடாத ஓட்டு, சீமானுக்கு வாங்காத ஓட்டெல்லாம் இவர் அதிகமா வாங்குவார். அதே மாதிரி எதுக்கு கொஞ்சம் கூட்டணி இருந்தாருன்னா கொஞ்சம் பலம் இருக்கும். ஏன்னா நம்ம ஆந்திராவில் எடுத்துக்கோங்க, பவன் கல்யாணம் மாதிரி வரணும்னா அது கொஞ்சம் கூட்டணி. பவன் கல்யாணம் மாதிரி அட்லீஸ்ட் விஜய் வந்து ஒரு துணை முதல்வராக வாங்கணும். கண்டிப்பா. அப்பதான் நாட்டுக்கு நல்லது பண்ணதுக்கு இருக்கும். ஏன்னா கொஞ்சமா நம்ம ஜெயிச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு வந்து கூட்டணி இருந்ததுன்னா பலமா இருக்கும். அதாவது ஒரு ஒத்துமையா சேர்ந்து யாராவது வந்து ஒண்ணு ஆனாங்கன்னா திமுக அடிச்சிடலாம். கண்டிப்பா. அதுதான் மெயின். இப்போ வந்து போட்டியே திமுகவா விஜயா அதுதான். ஜனநாயக படம் வந்து தள்ளி போயிடுச்சு சார். அது எப்ப தள்ளி போனாலும் ஜனநாயக படம் பிளாக் பஸ்டர். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா விஜயின் கடைசி படம்ட்டாங்க. அந்த படம் நல்லாவே இல்லைனாலும் அந்த படம் கண்டிப்பா போகும். கண்டிப்பா. அதுல எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி பராசக்தி நல்லா இருந்தா கண்டிப்பா பார்ப்பாங்க. கண்டிப்பா. அந்த பராசக்தியில உங்களோட எதிர்பார்ப்பு என்ன சார்? சார் அந்த பராசக்தி அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லா ஸ்டேட்ல செட் ஆகாதுன்னு ஒரு மெயின்ல இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. மெயின் எல்லா ஸ்டேட்ல செட் ஆகும்னா ஒண்ணுதான், சிவன் கார்த்திகேயனுக்காகவோ கண்டிப்பா ஜெயமணிக்காகவோ பாக்கிறதுக்கு போனா வாய்ப்பு இருக்கு. அதாவது 3 படம் எந்த அளவுக்கு டேரக்டர் எடுத்திருக்காரு பாக்குறது வச்சு போனா கண்டிப்பா. இப்போ வந்து பராசக்தியில வந்து 3 ட்ரெண்டிங்கான ஹீரோ நடிக்கிறாங்க. ஆமா. அந்த கதைகளை வந்து நல்லா எதிர்பார்ப்போட இந்த படத்தை வந்து கண்டிப்பா படம் ஓடும். மக்கள் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? கண்டிப்பா ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கணும். மெயின் இந்த படத்தை சிவன் கார்த்திகை ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. கண்டிப்பா மக்கள் எதிர்பார்க்கறாரு இல்லையா, சிவன் கார்த்திகை இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் அமரன் படம் ஓடிச்சு. கண்டிப்பா அது அமரன் படம் கண்டென்ட் நிறைய ஆர்டிஸ்ட். ஆனா அடுத்த படம் வந்து மதராஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போல. இந்த படம் ஓடுமே எதிர்பார்க்கிறாரு. கண்டிப்பா. இப்போ வந்து சார் ஜனநாயகர் வந்து ரிலீஸ் ஆகலங்கிற போது சிவகார்த்திகேயன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அண்ணன் படம் ரிலீஸ் ஆகல, எனக்கு வருத்தம் தான். இது வந்து ஜனநாயகம் போய் நடிகர்கள் போய் பேசுவாங்க அதிகமா அப்படின்றீங்க. ஆமா நடிகர்கள் பக்கா போய்க்காருங்க. நானும் அவர் ரசிகர். அரசியல்வாதிங்க வந்து ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி போய்க்காரங்களா, நடிகர்கள் வந்து வேற மாதிரி போய்க்காருங்க அப்படின்றீங்க. ஆமா, அவருக்கு மைக்கு கிடைச்சிச்சு சார். மைக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன ஒண்ணா பேசாலும் மக்கள் கேட்டுப்பாங்க. மைக்கு கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. அவர் சும்மா அண்ணன் கவுத்து நிப்பாரு. சும்மா அதெல்லாம் இல்ல, சும்மா இல்ல. அதெல்லாம் அவர் நினைச்சுதானா அவரை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அந்த சிவகார்த்திகேயன் இவரு நம்ம ஜெயம் ரவி ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஃபீல் பண்ணாரு. அவர்லாம் ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரு ஆக்சுவலா இந்த ஜனநாயகம் படத்துக்கு இந்த அளவுக்கு சென்சார் ப்ராப்ளம் ஆச்சுன்னு நடிகர் சங்கம்லாம் அதிகமா என்ட்ரா இருக்கு. நடிகர் சங்கம் போஜனம் இல்லையா, நடிகர் சங்கத்துக்கு கூட அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்காரு விஜய். ஆமா ஆமா ஆமா. 1 கோடி ரூபாய் பணம் கூட இப்போ கட்டுறது கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கொடுத்து கூட நடிகர் சங்கம் என்ன தலையிட்டாங்க. கார்த்திக் என்ன பண்றாரு, விஷால் என்ன பண்றாரு, நாசர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே போஜனமே இல்லையா. கடப்புலதான் அவங்க எல்லாம் என்ட்ரா. நாளைக்கு எதுக்குன்னா நாளைக்கு இவருக்கு நல்ல இதுதான் நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த நடிகர் சங்கத்தை சார் ஒரு ஆளு நடிச்சு நடத்துறதா சூப்பரா கொண்டு போலையா, சூப்பர் ஸ்டாரே எடுத்து அந்த படத்தை அந்த மண்டபத்துல சூப்பரா கட்டிக்கலாமே. அவரு வந்து இதுவே வந்து இந்த மண்டபத்தை கட்டுறதுக்கு காரணமே சரத்குமார் தலைவரா இருக்கும் போது ஒரு கூட்டு நடக்கும் போது ரஜினிகாந்த் தலைமை தாங்கினாரு. கண்டிப்பா. அப்ப ரஜினிகாந்த் கேட்காம போலாமே ராதாரவி என்ன பண்ணாரு, ஒரு அறிவிச்சிட்டாரு இவ்வளவு படம் தருவாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, ஒரு தங்க தட்டையே நம்ம கையில வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கலாமா எல்லாகிட்டோம் அப்படின்னு ரஜினி சொன்னாரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தங்கத்தட்டுனா அது இந்த இடம் எவ்வளவு பெரிய வேல்யூ, இதுல என்னென்ன நம்ம பண்ணலாம், நம்மளே நிறைய பேருக்கு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம எல்லா கிட்ட பிச்சை எடுக்கணும் அப்படின்னாரு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சார் ஒருத்தர் நினைச்சாரா இந்த பில்டிங் வந்து சூப்பரா எழுப்பி சூப்பரா கட்டி சார் விஷால் நினைச்சா பண்ணலாம் சார். அவர்கிட்ட இல்ல பணமா ஏகப்பட்ட கணக்கு கடாத படத்தெல்லாம் உள்ள அமைக்க வச்சிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் அவங்க நினைச்சா என்ன பண்ணலாம். இன்னைக்கு வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு சினிமா அந்த ஒரு கார்த்திக், சூர்யா, அப்புறம் நம்ம நாசரு, இவங்க நினைச்சாவே வந்து யாருக்கிட்ட பணத்தை கேட்காம நடிகை சங்கத்தை பண்ணலாம் சார். ஆனா ஏன் அது மாதிரி வந்து மக்கள் கிட்டவே பணத்தை வாங்கி மக்கள் கிட்டவே அதை கட்டுறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறேன்றாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு, அது டிக்கெட் ரேட் எவ்வளவு ஆகுது. கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு அமௌண்ட் செலவாகும். ரெண்டாவது இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல சார். சரி சார், ஒவ்வொரு சங்கத்துல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு எவ்வளவு பணத்தை கொடுக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. புரியுங்களா? வேற ஏதாவது சார் பரசக்தி படம் பார்க்க வந்திருக்கீங்க, உங்களோட ஓப்பனிங் கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்து சொல்றீங்களா சார்? ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.